பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை. இது சூரிய கிரகணம், இந்த வருடத்தினுடைய சூரிய கிரகணம். ஆனால் இது இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியாவில் நமக்கு தெரியாது. அண்டார்டிகா ரீஜனில் தான் இந்த கிரகணம் தெரியுது. பட் இந்த கிரகணத்தினுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் சூரியனை சுற்றி ஒரு நல்ல சிகப்பு நிறத்தில் ஒரு வளையம், ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான கிரகணங்கள் நமக்கு எப்போவாவது ஒரு நேரத்தில் தான் இது மாதிரியான சம்பவங்கள் நிகழும் வானத்தில். இந்த ரிங் ஆஃப் ஃபயர் இது எவ்வளோ நேரம் டியூரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகண காலம் 2 minutes and 21 seconds, அதாவது 2 நிமிடங்களும் 21 செகண்ட்ஸும் இந்த கிரகணத்தினுடைய நேரம். இது இந்தியாவில் நமக்கு தெரியாது. நம்ம ஏதாவது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ கும்பத்தில் ஜோதிட ரீதியாக இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, கும்பராசியில் அன்றைய நாள் இப்போ மாசி மாதம் இல்லையா, ஸோ கும்ப மாதம்னு சொல்கிறது. இந்த கும்ப மாதத்தில் சூரியன் யாரோடெல்லாம் அதில் இணைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ சூரியன் ராகுவோடையும் சந்திரனும் அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் அந்த அமாவாசைக்கு அவர் வரார். ஸோ பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி சாயங்காலமே சூரியனும் சந்திரனும் இணைஞ்சு நேர்கோட்டில் வந்துடுறாங்க. ஸோ அந்த நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த அமாவாசை, அதுவும் சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆறுது இல்லையா, சன்செட்டு ஆகினதுக்கப்புறம் சந்திரன் நுழையிறார். இதை போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்ற நாள் நைட்டு 17ஆம் தேதி இரவு வரைக்கும் நமக்கு அமாவாசை அந்த திதி இருக்குது. ஸோ தர்ப்பணங்கள் எல்லாம் எப்போ பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி கார்த்தால தான் நம்ம அதாவது 17ஆம் தேதி காலையில் நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம். கிரகண காலத்தில் பொதுவாக நம்ம தர்ப்பணங்கள் பண்ணுறது உண்டு. ஆனால் இப்போ இந்தியாவில் இது தெரியலை அப்படிங்கிறதுனால நம்ம முன்னோர்களினுடைய தர்ப்பணங்களை கிரகண காலத்தில் இந்த வருடம் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டாம். நமக்கு மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருது. அது நமக்கு இந்தியாவில் தெரியும். ஸோ அதனுடைய பதிவை நம்ம அந்த டைமில் பார்க்கலாம்.